3 மாதம் தான் இருக்கு. இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்போ வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று. வாக்காளர்களை பட்டியல வந்து சரி செய்யறது தான் எஸ்ஐஆர், அவ்வளவுதான். இதுல எப்படி ஏமாத்த முடியும்? யார் ஏமாத்த முடியும்? இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும். திமுகவை யாரும் ஏமாத்த முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். தமிழ்நாடு இந்த வேகத்தில் சென்றால் 50 ஆண்டுகள் வளரும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். ஆனால் அதை எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள், அவருடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து 2 முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள். தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள். ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம், எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்வது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்திலே அது நிலுவையில் இருக்கிற அந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும் உச்சநீதிமன்றத்தில். அது வந்ததுன்னா அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வார்கள் நீதிபதிகள். அந்த அளவுக்கு இருக்கின்ற சூழல் ஒரு பக்கம். அடுத்தது கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி இந்தியாவிலே மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், எந்த தவறும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கடந்த மாதம் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது, இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. இது கோழைத்தனம், இது ஏமாற்று வேலை. இது வந்து நம்பிக்கை துரோகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். அதில் இது தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள். நம்முடைய டெல்டா பகுதியில் விவசாயிகள் இன்னும் அந்த மீண்டு வரல. கடந்த மழையில், தென்மேற்கு பருவ மழையிலே அதில் இப்போ இந்த குறுவை சாகுபடியில் அதில் இன்னும் நடந்துட்டு இருக்கு. சம்பா பயிர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயிர் சம்பா பயிரெலாம் முழுகிடுச்சு. இதுக்கு இன்னும் நிவாரணம் ஒன்றும் வரல. அங்கே கட்டுமானங்களே கிடையாது. அடிப்படை கட்டுமானங்கள், அதாவது அந்த நெல்லை அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாத்து மழையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அது செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்காங்க. இது இல்லை. மழையில் நனைஞ்சிருக்கு, லட்சக்கணக்கான மூட்டைகள் நனைஞ்சிருக்கு. இப்படி பல பிரச்சனைகளை இந்த 100 நாள் மூலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் கேள்விகள் எதாவது இருக்குங்களா? நேற்று வந்து வாக்காளர்களுக்கு எதிரான தமிழக வாக்காளர்கள் எஸ்ஐஆர் வந்து அந்த பிரச்சனை வந்து திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. திமுக நிலைப்பாடு என்ன பண்ணீங்க நினைக்கிறீங்க? திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இதுதான் நான் களத்தில் பார்த்துருக்கிறேன். 100 நாள் நடைப்பயணத்தில் சாதாரண கோபம் கிடையாது. இப்போ ஒரு அலையாக வீசிட்டு இருக்குது. இந்த அலை வந்து இன்னொரு 3 மாதத்தில் பேரலையா, சுனாமியாக வந்து திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும். அந்த அளவுக்கு கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கலை. வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது. தேர்தலுக்கு பிறகும் வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது. விளம்பர அரசு இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். டிஎம்கே இஸ் ஜஸ்ட் an அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளோதான். அறிவிப்புகள். இன்னொரு 4 மாதம் தான் இருக்குது. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்தில் இவங்க ஆட்சி போகுது. இப்போ வந்து இவ்வளோ திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிச்சிருக்கணும். இப்போ கடைசி 3 மாதத்தில் அறிவிச்சு அந்த திட்டம் எங்கே போகுது, என்ன நடைமுறையில் வரப்போகுது, அதுக்கு என்ன நிதி இருக்குது? இப்படி தினம் ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று. காரணம், எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல். இது 2002, 2004, 2005 செய்யப்பட்டது. ஏன்னா இடைக்காலத்தில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, எத்தனை கள்ள ஓட்டு இருக்குது, எத்தனை பேருக்கு 2 வாக்குகள் இருக்குது, 2 இடத்துல வாக்குகள் இருக்குது, இதெல்லாம் களை எடுக்கணும். ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில், இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆர்கே நகரும் சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 கள்ள ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் 10,000 பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள். அவங்க பேர்லாம் நீக்கணும்.
2 வாக்குகள் வைத்திருக்கிறத நீக்கணும். இப்போ தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு தான், அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள். இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது? ஒரு தேர்தல் அங்கே வாக்காளர்களை பட்டியலில் வந்து சரி செய்கிறது தான் எஸ்ஐஆர், அவ்வளோதான். இதில் எப்படி ஏமாற்ற முடியும்? யார் ஏமாற்ற முடியும்? இதில் ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாற்ற முடியும், திமுகவை யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த விஷயத்தில் எல்லாமே கிளீனாக பட்டியல் வச்சிருக்கிறாங்க, லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது சயின்டிஃபிக் கரப்ஷன்னா திமுக தான். ஆனால் இதில் போய் திமுக போய் இந்த விஷயத்தில் ஏமாற்ற முடியுமா? அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க. ஏமாற்று வேலை, இந்த போராட்டமே ஏமாற்று வேலை. எவ்வளோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதை விட்டுட்டாங்க. கல்வித்துறை நாசமாக போயிடுச்சு, மருத்துவத்துறை ஒன்றுமே இல்லை, விவசாயிகள்லாம் இன்னைக்கு எல்லாம் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.